அப்படி அடிச்சிருத்து நீ வந்து போலீஸ் மேல கை வைப்பா, போலீஸ் மேல கை வைக்கல, தடுக்கிறார் அவரு. அடிக்க வரும்போது தடுக்க முடிச்சு முடியும், அடிக்க வரும்போது அடிங்கன்னு வேடிக்கை பார்க்க முடியுமா? தப்பே செய்யலையே. எந்த தப்பும் செய்யாத ஒருத்தர் சீமான் வீட்டுல பாதுகாவலரா இருந்தாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க அவரை அடிச்சு அவரோட சட்டையை கிழிச்சு, ஒரு 50 வயது மறிக்கத்தக்க நபரை, ராணுவத்துல கார்கில்ல போர்களில் ஈடுபட்டவர், காஷ்மீர்ல இருந்தவர், ஒரு பணியில் இதுல இருந்து நாட்டுக்காக போராடின ஒரு வீரன், அவனுக்கு சரதரன்னு இழுத்துட்டு வந்து வண்டிக்குள்ள தள்ளும்போது அவர் தன்னுடைய தனி பாதுகாப்புக்காக உரிமம் பெற்ற துப்பாக்கி வாங்கி வச்சிருக்காரு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற துப்பாக்கி தனி பாதுகாப்புக்காக வச்சிருக்காரு. அதை அவர் வந்து பயன்படுத்துறாரு. அதுக்கு முழுக்க லைசன்ஸ் இருக்கு. அவர் வந்து சட்டையை மேல தூக்கும் போது அந்த ரிவால்வர் அந்த துப்பாக்கி தெரிஞ்சிருச்சு. உடனே துப்பாக்கி எடுத்து கொடுக்க போறாரு. உடனே துப்பாக்கி வச்சிருக்காங்க, அதை பரபரப்பாக்குறாங்க. அப்ப என்னன்னா, நான் கேள்விப்பட்டவரை அவர் துப்பாக்கி வச்சிருப்பது காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியும். தனி பாதுகாவலர் அவர் இருக்கிற விஷயமும் தெரியும். அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதுகாப்பை குறைக்கணும். சீமான் வீட்டுல வேலை பார்த்தா இப்படி நாங்கள் வந்து அடிச்சு இழுத்துட்டு போவோம், பொய் வழக்கு போடுவோம், கொலை முயற்சி வழக்கு போடுவோம். அப்போ துப்பாக்கியோட ஒரு பாதுகாவலர் இருக்காரு அப்படிங்கும் போது இப்ப அண்ணன் சீமான் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருது. சீமான் வீட்டை வந்து முற்றுகிட வரான். துப்பாக்கியோட ஒரு தனி பாதுகாவலர் அண்ணன் சீமானுக்கு இருக்காங்க போது மற்றவன் வர பயப்படுறான். இப்ப அந்த பாதுகாப்பை குறைக்கணும். சீமான் வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும். நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும். சீமானுக்கு ஆதரவா நீ நின்னா உன் மேல பொய் வழக்கு போடுவேன், உன்னை எப்படி பொது வழியில கட்சி தலைவர் வீட்டில் வச்சு அடிச்சு இழுத்துட்டு போவேன், உன்னை கேட்க நாதி இல்லை அப்படிங்கிற ஒரு த்ரெட்னிங்க உருவாக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு நீலாங்கரை காவல் ஆய்வாளர் சொல்லி அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. எடுத்த உடனே சட்டையை பிடிக்கிறார். அவர் வந்து ஒரு 25 வருஷம் ராணுவத்தில் பணி செய்த ஒரு ராணுவ வீரர். தனி பாதுகாப்புக்காக சீமான் அவர்கள்ட்ட அவர் பணி செய்யறாரு. அப்ப எடுத்த உடனே அவர் சம்மனை கிளிக்கல, அங்கிருந்த ஓட்டுநர் சுபாஷ் தான் சம்மனை கிளிக்கிறாங்க. இவர் கூட நிக்கிறாரு. எடுத்த உடனே அவர் வந்து இப்போ நீங்க ஒரு பெண் மட்டும் தனியா இருக்காங்க, அண்ணி மட்டும் தனியா இருக்காங்க, யாரும் கட்சிக்காரங்க இல்ல, எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க, எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாம ஒரு காவல்துறை ஆய்வாளர் ஒரு வீட்டுக்குள்ள போக வேண்டிய தேவையில்லையே, போகக்கூடாது, ப்ரொசீஜர் படி போகக்கூடாது. சம்மனை கிழிச்சிருந்தா நீங்க வெளியே வச்சு பேசணும், ஏன் கிழிச்சின்னு கேட்டுக்கணும். இன்னொன்னு கேட்கறதுக்கான எந்த ரைட்ஸும் நீலாங்கரை காவல் ஆய்வாளருக்கு இல்ல. அப்ப முழுக்க ஒரு கட்சி தலைவர் வீட்டுக்குள்ள போய் அநாகரிகமா நடந்து இதை பரபரப்பாக்கணும், நான் உன் வீட்டுல வந்து உன் பாதுகாவலர் கைது பண்ணேன், உன்னால முடிஞ்சா என்னென்ன பாத்துக்கடா அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனத்துல தான் அந்த காவல் ஆய்வாளர் அடிச்சு ஏ பைத்தியக்காரா, ஏ லூசு அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. சரி, அவர் சம்மனை கிழிச்சதான் அவருடைய சர்வதேச குற்றமா? அது சம்மனை கிழித்ததுனாலே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுமா? நீங்க ஒரு சம்மனை ஓட்டிட்டாங்க, ஒட்டின சம்மனுக்கு திடீர்னு மழை வந்து கிழிஞ்சு கீழே விழுந்துருது, என்ன செய்ய முடியும்? சம்மன் விட்டுனா சம்மனை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டுவாங்களா? சம்மன் வந்து படிப்பதற்காக மட்டும் தானே, அது அப்படி படம் போட்டு ஊருக்கு காட்டணுங்கிற அவசியமே இல்லையே. அண்ணன் சீமானோட கேட்டிருந்தாங்க, சம்மன் வந்து நான் படிப்பதற்கா இல்ல மக்கள் படிப்பதற்கா? சம்மன் நீங்க கொடுத்துட்டீங்க, சீமானுக்கும் செய்தி போயிருச்சு, வீட்டில் உள்ள தெரிஞ்சுட்டாங்க, அப்புறம் கிழக்கி தானே செய்வாங்க. அப்ப இது முழுக்க தமிழக அரசு காவல்துறையை வச்சு நாம் தமிழ் கட்சியை முடக்கணும், ஒரு உளவியல் டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கணும் சொல்லி செய்யப்பட்ட நிகழ்வா தான். காவல் ஆய்வாளர் வந்து அந்த பகுதியில் வேலை செய்யறதுனால அண்ணன் வீட்டுக்கு அடிக்கடி பாதுகாப்புக்கு அந்த தொடர்ச்சியான வந்து இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தாங்க. அப்புறம் சீமான பிறந்த நாளுக்கு அந்த பந்தோபஸ்து போடுவாங்க, கட்சி நிகழ்வு எல்லாம் பந்தோபஸ்து போடுவாங்க. அதுல ஒரு பார்த்திருக்கலாம். ஏற்கனவே வந்து எஸ்எஸ்பி இருந்த தமிழிசை தங்கப்பாண்டியனுடைய கணவர் அவங்க கூட சந்திக்கும் போது பார்த்ததா அவங்க சொல்றாங்க. அந்த காவல் ஆய்வாளருக்கு தனிப்பட்ட ஒரு வன்மம் அவருக்கும் இருந்திருக்கு. இன்னொன்னு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் நூல்வு கடந்திருக்கு. இவர் இந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் ஒட்டின சம்மனை கிழிச்சதுக்கு நீங்க ஏன் வாலண்டியரா வரணும்? இது ஒன்றும் அப்படி ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூவே கிடையாது. அப்ப திட்டமிட்டு தான் வந்திருக்காங்க. திட்டமிட்டு அவங்க அண்ணி கைல்வெளி அவர்கள் போயிட்டு சீமானுடைய மனைவி போயிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு மேலத்துக்கு 2 பேரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒருவேளை நம்ம ஆட்கள் தான் வந்து அவங்க மேல கை வச்சுட்டாங்க போல தெரியாம, போலீஸ்காரங்க மேல ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு போல. சாரி சார், நான் சாரி கேட்டுக்கிறாங்க. என்ன சாரி? அதை கூட ஒரு அலட்சியம். ஒரு கட்சி தலைவருடைய மனைவி, அவங்க ஒரு படிச்ச பெண்ணவங்க, ஒரு வழக்கறிஞரவங்க, அவங்க வந்து ஒரு இது கேட்கும்போது கூட என்ன சாரி? அப்ப அவ்வளவு ஹார்ஸா அவ்வளவு ஹராஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே.